எனது பெயர் லீலாவதி. எனக்கு 29 வயசு ஆகுது. 29 வருஷமா நான் இந்த பொழிச்சலூர்ல தான் வசிச்சுட்டு வர்றேன். என்னோட கேள்வி என்ன, சின்ன வயசுல எனக்கு ஒரு 9-10 வயசுல இருந்து குடம் தூக்க ஆரம்பிச்சேன். தண்ணிக்காக இங்க இருந்து ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா போக ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை தீரல. டேங்க் இருக்கு, டேங்க் கட்டிருக்கீங்க, அதுல தண்ணி இருக்கான்னு தெரியல. இன்னைக்கும் 10 நாள் ஆச்சு. தண்ணி 4 தெரு தள்ளி 5 தெரு தள்ளி கஷ்டப்பட்டு தான் நாங்க போய் தண்ணி தூக்கிட்டு வந்து ஆண்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த குறை தீரணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையிலே பயங்கர குடிநீர் பிரச்சனை இருந்தது. ஒரு குடம் தண்ணிக்காக ராத்திரியில லாரியில காத்துட்டு இருந்த காலம் எல்லாம் இருந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதன் பிறகு ஏற்கனவே புதிய வீராண திட்டம் சொல்லி அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெறும் குழாயை மட்டும் போட்டாங்க, தண்ணி கொண்டு வரல. கடந்த ஆட்சியில் அம்மா அவர்கள் புதிய வீராண குழாய் திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு சென்னை மாநகரம் முழுவதும் குடத்தை தூக்கிட்டு ராத்திரி 2 மணிக்கெல்லாம் பெண்கள், அதாவது இப்ப இதாவது எக்ஸ்டென்ஷன் ஏரியா, சென்னை பரம்பரையான சென்னையில எல்லாம் குடத்துக்காக தண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இருங்க முடிச்சிடுறேங்க சொல்ல வர இருங்க. தொகுதியில எல்லாம் முடிச்ச மாதிரிதான் என்னாச்சுன்னா தீர்க்கப்பட்டுச்சு. திட்டம் கொண்டு வரீங்க, தண்ணி இருக்காது. கூட்டணி வச்சவங்கதான் இருங்க. பிரச்சனையை பேசுங்க. கூட்டணி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, முடிஞ்சு போச்சு. நீங்க பாக்க போறீங்க இப்போ இல்லீங்களா? எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தாலும் அவர் தான் வேட்பாளர், எம்பி எலெக்ஷன் வந்தாலும் அவர் தான் வேட்பாளர். குடும்ப அரசியல் சொல்லிடுறேன், அதனால தவறான கருத்து பதிவு பண்றது அவங்க யார்கிட்ட கேள்வி தண்ணி இல்லன்னு சொல்றாங்க. பொதுமக்களுடைய பிரச்சனையை என்னன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கீங்க. உங்க சண்டைகளை அப்புறம் வச்சுக்கோங்க, எங்களுடைய குறைகளை கேளுங்க, அதுக்கு தீர்வு சொல்லுங்க. இது உங்களுக்கு சண்டை போறதுக்கு இடம் கொடுக்கல. எங்களோட பிரச்சனைகளை கேட்டு அதை யார் நிவர்த்தி செய்ய போறீங்கன்றதுக்காக தான். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி சகோதரி. அதனால அதே போல இப்பொழுது அறிவிச்சவுடன் அம்மா என்கிட்ட சொன்னது, இங்க சாலை பிரச்சனையும் குடிநீர் பிரச்சனையும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். தண்ணி இன்னும் செம்பரபாக்க ஏரியில ஏற்றி கொடுக்கணும், அது ஒண்ணுதான் பாக்கி. ஏற்கனவே அம்மா பிளீஸ் முடிச்சிடுறேங்க. நேற்றுக்குள்ள வந்துட்டு நீங்க பேசாதீங்க. அவங்க சொல்றாங்க எம்எல்ஏ சொல்றாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ நான் சொல்றேன் இருங்க. உங்களதான் கேட்க முடியும், வேற யாரும் கேட்க முடியும். அவங்க இருங்க, நான் சொல்ல முடியும். அப்படியா? ஒரு தடவை அப்துல் கலாம் புதுசா ஏத்துக்கிட்ட தலைவர் வைகோ கிட்ட போய் கேளுங்க. அப்துல் கலாம் இறந்தாரு, புதுசா ஏத்துக்கிட்ட போய் கேளுங்க. வைகோ கிட்ட போய் கேளுங்க. நான் எவ்வளவு நாளா கட்சியில இருக்கேன், அரசியல்ல பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. எங்க அம்மா பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. கேப்டன் பத்தி பேசுறதுக்கு உங்க பம்பருக்கு வாங்கி கொடுத்ததே இல்ல. தகுதியை வாங்கி கொடுத்ததே நாங்க தான். அந்த பம்பரத்தை வச்சு ஓட்டு கேக்குறீங்களா? நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க ரைட்டுங்களா? இப்ப நான் உங்க 2 பேரும் நீங்க தயவு செய்து 2 பேரும் சகோதரி கேட்ட கேள்வி உண்மையான கேள்வி. நேத்து வந்தேங்கிறாங்க. இருங்க, இவங்க தலைவர் வைகோ கிட்ட போய் நான் எப்ப அரசியல் வந்து கேட்க சொல்லுங்க. இல்ல வேண்டாம், 17 வருஷம் ஆச்சு. அரசியல் பண்ணி என்ன தெரியும்? கட்சியில சேர்ந்து அத கொடுத்ததே நாங்க தான். உங்களுக்கு எங்க தலைவர் உங்க தலைவர் கொடுத்தது நாங்க.